அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது ஒரு காலத்துல வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு நாங்க போறது ஒரு வழக்கமா வச்சிருந்தோம். கவியரங்கம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பிக்கும், முடியறதுக்கு 12 மணி ஆயிடும். அதுக்கு பின்னாடி நாங்க பைக்ல வந்து வருவோம். அது பிப்ரவரி மாசங்கிறதுனால பின் பனி பொழுது. நீங்க இதை வந்து பைக்கோடைய இதை கையில வந்து பிடிக்க முடியாது, கை வந்து வரைச்சிட்டோம். இருந்தால் கூட அந்த கவியரங்கத்தை பார்த்த மகிழ்வு வந்து எங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒரு அனுபவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய கவியரங்கம் எங்களுக்கு வந்து கொடுத்து இருக்கிறது. அதுக்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் தான் எங்களுக்கு நிறைய கவிஞர்கள், ஏன்னா அது வந்து உட்கார யுகபாரதி, அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், ஒரு முறை கவிஞர் வாணி கவியரங்க தலைமையா வந்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு இது இருந்திருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணோதயம் சார் ஹைக்கூ கவிதை, இன்னொரு பக்கம் நம்ம பாலா சார் ஒரு அந்த மரபு கவிதை மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கவிதைகளுக்கு அவங்க தான் அழகு சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அகல்விழி வந்து வைரமுத்துவனுடைய கவிதைக்கு அவள் தான் அழகு சேர்க்கிறார். ஏன்னா வெறுமனை அந்த புக்கை படிக்கும்போது அந்த உணர்வு வராது. என்ன ஒரு அந்த மாடுலேஷன், என்ன ஒரு அழகு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாருங்க. நிறைய உமா மேடம் வந்தாங்கன்னா அவங்க வைரமுத்து கவிதை எப்பவுமே வழக்கமா, அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு இன்றைக்கு நமது ரோகிணி மேம் அவருக்கு உயிர் கொடுத்தது. இந்த மாதிரி வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் எப்படி ஒரு 12 மணிக்கு ஒரு 1 மணிக்கு மேல ஆயிடும். அது பார்க்கும்போது அது எவ்வளவு அந்த உணர்வு இருக்கிறதோ அந்த மாதிரி. இப்ப மேம் வந்திருக்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட கவிஞர் வாலி வந்திருக்கிற மாதிரி. ஏன்னா நான் கவிதை அப்படி தலை பார்த்த உடனே சரி கார்த்திக் சார் இருக்கிறாரு, எல்லாருமே பேச வராங்க. அந்த அந்த இது நம்ம கவிதைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. வலம்புரி வார்த்தை சித்தர் வலம்புரி தான் அழகா கவிதை புரியலங்கிறவங்க சொல்லுவார். எல்லாரும் வந்து நான் 300 கவிதை எழுதிட்டேன், 400 கவிதை எழுதிட்டேன், இங்கிருந்து பஸ்ல போகும்போது எழுதிட்டேன்னு சொல்லுவாங்க. எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதாவது வருவது மாத்திரம் தான் கவிதை, நினைக்கிற பொழுது வருவதெல்லாம் கவிதை, நெஞ்சம் கடக்கிற பொழுது வருவதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கவிதை இலக்கணம் கொடுத்திருப்பாரு. இன்னொன்னு, நான் கவிதை படிக்கிறதுக்கு ஏன் நான் கவிதை எழுதுறதுன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த மாதிரி கவிஞர்கள் வர்றது பாத்தீங்கன்னா மயில் வந்து தன் தொகையை விரித்து ஆடுகிற மாதிரிங்க இவங்க கவிதை எழுதுறது. அதை பார்த்து வான்கோழி ஆடுற மாதிரி இருக்கும். அதனால அவைய ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காண மயிலோட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல் பாவித்து தன் பொல்லாசிரியை விரித்து ஆடினார் போல் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க கவிதை படிச்சா அது வான்கோழி சிறகை விரித்து ஆடுற கணக்காக இருக்கு. அதனால அந்த முயற்சிகள் நாங்களாம் இறங்குறது இல்லை. ஆனால் எப்போதாவது கவிதைகளை மனப்பாடம் செய்து கூட வைக்கிறது, ஏன்னா என்னைக்காவது பேசும்போது எங்களுக்கு பயன்படுங்கிறதுனால அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு வந்து வச்சிருக்கோம். மேம் வந்து அழகா அந்த கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதையை சொன்னாங்க. பஞ்சு அருணாசலத்துடைய பையன் குழந்தை வந்து பார்க்க போகும்போது, குழந்தை வந்து இறந்து போன போது அவர் ஒரு கவிதை எழுதுவார். முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகரை தத்துமொழி தேவதார் உதித்த இலை குத்து மலருண்டால் கூடி சமைத்த முகம் 10 மாதம் கூட பாலன் ஆகவில்லை, செத்து கிடக்கிறான் சிறுத்தபடி கிடக்கின்றான், தாத்தா என்று தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் இறந்து விட்டான், கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடு நான் அறியேன், அறம்பாடி விட்டேனா சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பார். அந்த இன்னொரு கவிதை அவர் வந்து எழுதுறவர் பின்னாடி. அந்த மாதிரி கவிதைகள் எப்போதுமே உணர்வுபூர்வமாக நமக்கு வந்து இருக்கிறது. சரி, இங்க வந்து ஏதாவது ஒரு கவிதையை சொல்லி பச்சியப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சூழ்நிலை பற்றி எழுதுற ஒரு கவிதை. படங்கிழங்கு பிளந்தன் அழகுடைய செங்கால் நாரைகளும் உள்நீச்சல் பழகும் நீர்க்கோழிகளும் நிறைந்த விருந்தாளிகள் நிறைந்த வீடு போல தாத்தா காலத்தில் அது ஏரியாக இருந்தது. அதன் கரை மீது அமர்ந்த அல்ஜீப்ரா கணக்குகளை போட்டதாக அப்பா சொல்லுவார். அவர் அலுவலகம் சென்று திரும்பி வந்த பின்மாலை பொழுதுகளில் அவர் வேலை பார்த்த தொழிற்சாலையில் இருந்து கழிவு நீர் விஷப்பாம்பு போல வந்து ஏரியில் கலந்தது. புதுவெள்ளம் என்று எதிர்நீச்சல் போட்ட மீன்கள் எல்லாம் செதுக்கில் ரணமாகி செத்து மிதந்தன. அதை தின்ற கொக்குகள் கிளைகளில் இருந்து கீழே விழுந்தது. பறவைக்கரியின் மகத்துவம் கூறிய அப்பா அதை வீட்டுக்கு கொணர்ந்தார். அப்பாவினுடைய காலத்தில் ஏரி குளமாக போனது, என்னுடைய காலத்தில் அது குட்டையாகி போனது, என்னுடைய பிள்ளையுடைய காலத்தில் குப்பைகளை கொட்டுடைய பள்ளமாகி போனது. கப்பிகளை சுமந்து வந்த லாரியில் இருந்து எங்கிருந்தோ வந்த ஒருவன் கம்பிகளை நட்டு விட்டு போனார்.